Hello friends, welcome back to Play Thumb Ups. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் ஆஃப் அஸோட சீசன் 2 டோட்டல் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. எஸ் கைஸ், ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகி 1 வீக்கே ஆயிடுச்சு. நான் தான் கொஞ்சம் இப்போ லேட்டாக முடிச்சிருக்கேன். அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, சீசன் 1ல நம்ம டோட்டல் 9 எபிசோட்ஸ் இருந்தது. ஸோ சீசன் 2லேயும் அதே மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 8 or 9 எபிசோட்ஸ் ஆச்சு இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்பியிருந்தேன். ஃபைனலாக பார்த்தா வெறும் 7 எபிசோடில் அவங்க சீசன் 2 முடிச்சிட்டாங்க. ஸோ நான் கொஞ்சம் தப்பாக கணக்கு போட்டேன். பை த வே என் தப்பு தான், நான் செக் பண்ணிடணும் எப்போ எவ்வளோ எபிசோட்ஸ் வருது, எது லாஸ்ட் எபிசோட்ஸ்னு. ஏன்னா ஒரே ஸ்டெச்சில் தான் ஃபுல்லாக பார்க்கலாம் தான் என்னோட பிளான் அண்ட் ஐடியா இருந்தது. அண்ட் அந்த ஷெடியூலில் இந்த வீக்கெண்டில் தான் முடிக்கிற மாதிரி ஒரு நோட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ பரவாயில்ல, இப்போ நம்ம என்டையர் சீசன் 2 முடிச்சாச்சு. அண்டு என்ன பர்சனலாக கேட்டால் சீசன் 1 or 2ன்னு பார்த்தீங்கன்னா சீசன் 1 அல்டிமேட்டியாக அது வேறு லெவலில் பண்ணாங்க. பட் சீசன் 2ல் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதை அப்படியே ஃபுல் ரிவ்யூவோட இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். நம்ம சீசன் 1லேருந்து அப்படியே ஸ்டோரி ஃபுல்லாக கண்டினியூ ஆகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம மெயினாக நம்ம ஜோயலும் எலியும் அவங்க தனியாக அவங்க பிரதரை பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போயிடுவாங்களா. ஸோ அங்கே சேஃபாக தான் இருந்துட்டு இருப்பாங்க. நிறைய வருஷம் அங்கேயே ஆக்சுவலி ஆயிரும். பட் அங்கேயே அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் அப் ஆகிற மாதிரியும் அண்ட் அங்கேயே நம்ம எலியெல்லாம் கொஞ்சம் இன்னும் பயங்கரமாக வளர்ந்துருவான்னு சொல்கிறதோட வேறு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது. என்னையா இந்த மாதிரி ஆங்கிள்லாம் கொண்டு வந்துட்டீங்க, இவ பொண்ணு தானே நினச்சேன்னு. பட் அவங்க அப்படி கிடையாது. அண்ட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கேம் பேஸ்லேயும் அப்படி தான் இருந்திருக்கான் ஸ்டோரி. ஸோ அது எனக்கு தெரில. அண்ட் அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் வைஸ் செக் பண்ணி பார்த்தா கேம்லேயும் அப்படி தான் அந்த கேரக்டரை காமிச்சிருக்காங்க. இவங்க அதுக்கப்புறம் டயனான்னு சொல்லிட்டு இன்னொரு புது கேரக்டரை உள்ளே கொண்டு வருவாங்க. ஸோ அவங்கள லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ பேக் டு நம்ம டயனா இந்த கேரக்டரை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இங்கே எங்கேயோ பார்த்துருக்கேனேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃபீல் ஆயிருந்தது. அப்புறமா பார்த்தா நம்ம டோரா, கொஞ்சம் ரீசெண்டாக பார்த்தா ஒரு டோராவோட ஒரு லைவ் ஆக்ஷனான மூவி வந்தது பார்த்தீங்களா. அதில் இவங்க தான் நடிச்சிருந்தாங்க. இவங்க தான் நம்ம இசபெல் ஒரு கேரக்டர் மெயின் அவங்க ஆக்டர் நேமு. ஸோ அவங்க தான் இப்போது நம்ம இதுலேயும் இந்த டயனாவோட கேரக்டரும் நடிக்கிறாங்க. அண்ட் அவங்க பயங்கரமாக இருக்காங்க. பட்டு அவங்களும் எப்படி எலின்னு தெரில, அவங்க பாட்டுன்னு லவ் பண்ண ஆரம்பிச்சிக்கிறாங்க. ஸோ அதோட கொஞ்சம் ஸ்டோரி தான் என்டையர் இதில். எனக்கு கொஞ்சம் பிடிக்காமலன்னு சொல்ல முடியாது, ஆனால் கொஞ்சம் வெறுப்பாகிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் உள்ளே நடக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, ஒரிஜினல் சோர்ஸ் மெட்டீரியல் கேம்லேயும் அப்படி தான் அவங்க ஸ்டோரி கொண்டு வந்தாங்க. ஸோ அதை தான் அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த சில அன்வான்டான நல்ல சில டைலாக்லாம் வரும். ஒரு எபிசோடு 3 or 4 உள்ள நான் அப்பா ஆக போகிறேன்னான்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் சொல்ல விஷயம்ஸ் வருமா. அதெல்லாம் என்னையா இது, எதுக்கே அந்த தேவையில்லாத லைன்ஸு. அண்ட் அப்புறம் பார்த்தா கேமில் அந்த மாதிரி வேர்டிங்கே அவங்க யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இது கொஞ்சம் அடிஷ்னலாக இவங்களாம் ஆட் பண்ணது. ஸோ அதனால தான் செம்ம பெரிய ஒரு பேக்லாஷ் ஆட்டோ இப்போ விழுந்துட்டுருக்கு. ஏன்னா ரீசெண்டான டேஸில் நானும் எல்லா இடத்துலையும் நம்ம மெயின் ஆக்டர்ஸ் இருக்காங்களே, இவங்களோட ஒரிஜினல் பேர் தான் நம்ம பெல்லா ராம்சே. ஸோ அவங்க கேம் ஆஃப் த்ரோன்ஸில் அப்படி பாராட்டியிருந்தாங்க அந்த கேரக்டரை. அதே டோட்டல் ஆப்போசிட்டாக இப்போது இந்த கேரக்டர் அவ்வளோ ஹேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃபேன்ஸு. அதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. நீங்கள் சீசன் 2ல் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன்லேருந்து அவங்க எக்ஸ்ப்ரெஷன் எல்லாமே கொஞ்சம் கடுப்பேற்றுற மாதிரி இருக்கும். பட் ஆக்டிங் வைஸில் கூட ஓகே தான் சொல்லுவேன். ஆனால் அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் தான் நிறைய பேருக்கு பிடிக்காமல் போயிருக்கு. சரி, ஓகே ப்ரோ, அதெல்லாம் விடுங்க ப்ரோ. இப்போ நம்ம சீரீஸ் எப்படி போயிருக்கு, ஸ்டோரி வைஸில் நல்லா பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் ஸ்டார்டிங் ஆனோன்னே பயங்கரமான ஒரு ஜாம்பி அட்டாக் ஆட்டம் நடக்கும் அந்த இடத்துல. வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. சீரியஸ்லி அது பார்க்கும்போது அல்டிமேட்டியாக அவ்வளோ ஜாம்பிஸ் கொச்சன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு வந்துகிட்டே இருக்காங்க. அண்ட் என்டையர் சிட்டியில் இருக்கவங்க அவங்க எல்லாருமே செம்ம டிஃபெண்டும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அது ஒரு டோட்டல் ஷோ டவுன் ஆட்டம் ஒன்று நல்ல செக்மெண்ட் நடக்கும். ஒர்த்தாக இருந்திருக்கு. அந்த ஒரு போர்ஷனை மட்டும் எடுத்தாலே 10 out of 10ன்னு சொல்லலாம். அந்த ரேஞ்சில் அவங்க பண்ணிட்டாங்க. ஸோ அதெல்லாம் அவ்வளோ ஒரு ஹைப்பு க்ரியேட் ஆயிடுச்சு. பட் சடனாக நம்ம சில மெயினான கேரக்டர்ஸு இவங்களுக்கு இந்த மாதிரி நடக்காதுன்னு நினச்சேன். பட் நடந்ததும். ஸோ அதுக்கு பின்னாடி சில பேக்ரவுண்ட் ஸ்டோரிஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த ஒரு ஷாக்கிங்கான மூமெண்ட் வந்ததுக்கு அப்புறமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ டவுன் ஆகிட்டு அண்ட் ஃபைனலி அப்படியே ஒரு ட்ராமா மூமெண்ட் ஆட்டும் க்ரியேட் பண்ணிட்டாங்க. இப்போது ஹியூமன்ஸ் இங்கே சர்வை பண்ணுறதே பெரிய விஷயம். ஆனால் இதிலே பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ் 2 குரூப்பாக பிரிச்சிட்டாங்க. ஒன்று ஒரு மிலிட்ரி சைடான ஒரு குரூப்பு, அவங்க உல்ஃப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் ஒரு கல்ட் ஆட்டம்னு சொல்லலாம். இவங்க தனியாக ஒரு ரிலீஜியஸ் பிலீஃப் ஆட்டம் ஒன்று வச்சுட்டு அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கள ஸ்கார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஹியூமன்ஸ் அவங்க 2 பேரே சண்டை போட்டுருக்காங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன் நம்ம வர்சஸ் ஜாம்பிஸ் அகைன்ஸ்டாக ஃபைட் பண்ணோன்னா இவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறாங்க. அண்ட் இவங்க நடுவில் எப்படி நம்ம மெயின் எலியெல்லாம் நடுவில் மாட்டிக்கிறா, அது எல்லாத்தையும் நீங்கள் இந்த சீசன் 2ல் பார்த்துலாம். கொஞ்சம் ட்ராமா வைஸாக போவோம். பட் சில இடத்துல நல்ல ஆக்ஷன் செக்மெண்ட்லாம் வச்சுருக்காங்க. பட் அந்த லவ் ஆங்கிள்லாம் தான் எனக்கும் கொஞ்சம் பிடிக்கல. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நெக்லெக்ட் பண்ணாங்க. அதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லபடியான மூமெண்ட்டோடு கொண்டு வந்தால் இந்த சீரீஸ்லாம் பயங்கர ஒரு ஒர்த் வேல்யூவாக இருந்திருக்கும்.
அண்ட் இன்னொரு முக்கியமான கேரக்டர் ஒரு ஆபின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வருவாங்க. அந்த கேரக்டரை வந்து நம்ம என்ன சொல்ல, அவங்க வந்து ஜஸ்டிஸ்க்காக தான் பண்ணுறாங்க. பட் அவங்க பண்ண விஷயம் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஒரு வில்லனிசமாக தெரிய வரும். பட் டோட்டல் நம்ம மேலே அது நம்ம எப்படி அந்த கேரக்டர் எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஏன்னா நம்ம ஹீரோ பண்ணது ஜோயல் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது எனக்கு பொறுத்த வரைக்கும் தப்பு தான், கொஞ்சம் செல்ஃபிஷ்னஸ் தான். அது புரியுது, அந்த சுச்சுவேஷனில் இருந்தால் அவங்கவுங்க வேறு மாதிரி யோசிப்பாங்க. பட் இருந்தாலும் அவர் கொஞ்சம் நெகட்டிவ் ஷேடில் போய் ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்காக என்டையர் ஹியூமனிட்டியே வந்து அவர் இது பண்ணிட்டாரு. ஸோ அது தப்பு தான், வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. பட் அதெல்லாம் நம்ம லைக் நீங்கள் அதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட டிஃப்ரெண்ட்டான பெர்ஸ்பெக்டிவாக வேறு எப்படி வேணால் இருக்கலாம். பை த வே சீசன் 2 கொஞ்சம் அப்படியே கிளிஃப் ஹேங்கரோட முடிச்சிட்டாங்களா. ஸோ அங்கே தான் இன்னும் கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு. நெக்ஸ்ட் 1 or 2 எபிசோட் கண்டிப்பாக அதில் வந்திருக்கலாம். 7th எபிசோடெலாம் நான் நினச்சி கூட பார்க்கல இதுதான் லாஸ்ட் எபிசோடாக இருக்க போகுது இந்த சீசனோட. சியாட்டலுக்கு போவாங்க. இந்த சியாட்டலோட கடைசி அந்த ஒரு வியூவை காமிப்பாங்க, வேறு ரேஞ்சில் இருக்கும் அந்த வியூ. அண்டு அப்படியே கட் ஆயிடுச்சு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக சீசன் 3 வரப்போகுது. இப்போ சீசன் 3 எப்படி கொண்டு வராங்கன்னு பார்த்துலாம். மேபி ஃபுல் ஃப்ரெஷ்ஷான நியூவான கேரக்டர்ஸோடையும் இருக்கலாம், இல்லை இதே கேரக்டர்ஸ் வச்சுக்கிற திரும்பியும் கொண்டு வரலாம். ஸோ நிறைய பாசிபிலிட்டி அண்ட் சான்சஸ் இருக்குது. ஹோப் எப்படி பண்ணுறாங்கன்னு. என்ன இன்னும் நெக்ஸ்ட் ஒரு 2 years ஆகுமா நெக்ஸ்ட் சீசன் வர்றதுக்கு. அதனால் பொறுமையாக நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பை த வே எனக்கு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்திருக்கு. சீசன் 1 வந்து அல்டிமேட்டாக பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அது நல்ல வேறு மாதிரியான ஒரு ஸ்டோரி டெல்லிங்கோட நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னு. செகண்ட் சீசன் அந்த நடுவில் அந்த ஜாம்பி போர்ஷன்லாம் சூப்பராக இருந்தது. மிச்சம் வைஸ் ட்ராமா வைஸில் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆக்கிட்டாங்க. அண்ட் கொஞ்சம் நியூடிட்டியான செக்மெண்ட்டும் உள்ளே இருக்குது. ஸோ அதனால் இன்கேஸ் பார்க்கணும் இருந்தீங்கன்னா ஃபேமிலியோடலாம் பார்த்துடாதீங்க, தனியாக பாருங்கள். ஸ்லைட்டாக கொஞ்சம் நேரம் தான் காமிப்பாங்க, பட் அது இருக்குது அவ்வளோதான். அதனால அது நம்மள ஆக்வர்டாக ஆயிரும், ஃபேமிலியோடலாம் பார்க்க முடியாது. பை த வே தட்ஸ் ஆல் கைஸ். இதான் நம்ம ஷார்ட்டான ரிவ்யூ அண்ட் ப்ளே தமிழ் டப். இதுக்கு ரேட்டிங் தோணா டெஃபினட்டாக ஒரு 6 தருவேன் அவுட் ஆஃப் 10. நல்ல சீரீஸ் தான், பட் தேவையில்லாத போர்ஷன்ஸ்லாம் உள்ளே கவர் பண்ணியிருக்காங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் அது இல்லைனா கூட சீரீஸ் சூப்பராக போயிருக்கும். ஸோ ஹோப் அவங்க கொஞ்சம் அப்கமிங் டேஸில் கொஞ்சம் சேஞ்சஸோட கொண்டு வரலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். அண்ட் இன்கேஸ் நீங்களும் என்டையர் சீரீஸை பார்த்துட்டீங்க, உங்களோட தாட்ஸ் எப்படி இருந்திருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். See you in next video. Bye guys.